10 வயது சிறுமிய பட்டப்பகலில் பலாத்காரம், பாலியல் வன்கொடுமை செய்த வடமாநில இளைஞரை காவல் அதிகாரிகள் 14 நாட்களுக்கு அப்புறமா ஆந்திராவில் கைது செஞ்சிருக்காங்க. விசாரணையில அவர் சொன்ன உண்மைகள் என்னென்ன அப்படிங்கிற செய்திகள் வெளியாகியிருக்கு. அவருக்கு என்ன தண்டனை கொடுக்கப்பட போகிறது அப்படிங்கிற செய்தியும் வெளியாகியிருக்கு. அதாவது ஒரு 14 நாட்களுக்கு முன்பு திருவள்ளூர் கும்மிடிப்பூண்டி ரயில் நிலையத்தில் ஒரு 10 வயது சிறுமி தன்னோட ஸ்கூலை முடிச்சுட்டு ஆஃப் டேல நடந்து வந்திருக்காங்க. கரெக்டாக ஒரு 12:30க்கு வடமாநில இளைஞர் அந்த சிறுமியை பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதியில் அந்த சிறுமியை கடத்தி பாலியல் கொடுமை செஞ்சிருக்காங்க. அப்போ அந்த சிறுமியோட வாயை உடைச்சிருக்காங்க, கத்தக்கூடாதுன்னு. அதுக்கப்புறமா அவரோட நண்பர்கிட்ட ஹிந்தியில் பேசியிருக்காங்க. அதுக்கப்புறமா அந்த சிறுமி அழுந்துக்கிட்டே அவங்க அப்பா கிட்ட அவங்க பாட்டி கிட்ட போயிருக்காங்க. ஸோ அந்த சிறுமிக்கு மருத்துவமனையில் சிகிச்சை கொடுத்து கொண்டு இருக்காங்க. அந்த சிறுமியோட உடல் உறுப்புல இரத்தப்போக்கு அதிகமாக இருப்பதால் இப்ப சென்னையில ட்ரீட்மெண்ட் செய்யப்பட்டு கொண்டு இருக்கு. தொடர்ந்து 14 நாட்களா அந்த சிறுமிக்கு ட்ரீட்மெண்ட் செய்யப்பட்டு கொண்டு இருக்கு. 14 நாட்களுக்கு அப்புறமா அந்த பாலியல் கொடுமை செய்த இளைஞன் திருவள்ளூர் காவல் அதிகாரிகள் கைது செஞ்சிருக்காங்க. கைது செய்து அவங்கள விசாரணையில் வச்சிருக்காங்க. ஸோ விசாரணையில் பல பேர் சொல்ற விஷயம் என்னன்னா, அவங்களோட புகைப்படமும், அதாவது பாலியல் பலாத்காரம் செய்த அந்த இளைஞரோட புகைப்படமும், இந்த சைடு நீங்க கைது செய்த புகைப்படமும் ஒரே புகைப்படம் மாதிரி கிடையாது. ரெண்டுமே வேற வேற புகைப்படம் மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னொரு டவுட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாலியல் கொடுமை செய்த அந்த இளைஞர் அன்னைக்கு ப்ளூ கலர் டிஷர்ட் போட்டிருந்தாங்க. அதே டிஷர்ட் தான் இத்தனை நாளாக போட்டு இருக்காங்களா? ஸோ இந்த ஒரு கேஸை சீக்கிரமாக முடிப்பதற்காக நீங்கள் இந்த மாதிரி தப்பான ஒருத்தர் கைது செய்கிறீர்களா அப்படிங்கிற கேள்வி பல மடங்கு எழுந்திருக்கு மக்கள் மத்தியில். இப்போ காவல் அதிகாரிகள் அதுக்கான விளக்கத்தையும் கொடுத்துருக்காங்க. அந்த புகைப்படத்தை பாதிக்கப்பட்ட சிறுமி கிட்ட காமிச்சு இவரா அப்படி சொல்லி கன்ஃபார்மும் பண்ணியிருக்காங்க. எஸ் அந்த சிறுமி இவர் தான் அப்படிங்கிற விஷயத்தை கன்ஃபார்மும் பண்ணியிருக்காங்க. அதை தொடர்ந்து இவரை இப்ப காவல் அதிகாரிகள் விசாரணை நடத்தி கொண்டிருக்காங்க. அதுக்கப்புறமா இன்று பிற்பகல் ஈவினிங் திருவள்ளூர் மகளிர் நீதிமன்றத்தில் இவங்க ஆஜர்படுத்த போறாங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் பல பேர் இவரை என்கவுண்டர் பண்ணுங்க, ஸோ காலை உடைங்க, கையை உடைங்க அப்படி சொல்லி பல பேர் கமெண்ட்லையும் சரி மக்கள் மத்தியிலும் சரி ஒரு டாக் இருக்கு. ஆனா இவரை என்கவுண்டர் பண்ணா, காலை உடைத்தா, கையை உடைத்தா இது சட்டத்திற்கு எதிரான செயலா மாறிவிடும். ஸோ ஒரு 10 பேர் குற்றவாளிகள் இருக்காங்க. அந்த குற்றவாளிக்கு கை உடைத்தா, கால் உடைத்தா தான் அவங்க சரியான தண்டனையா இருக்கும் அப்படின்னு சொல்லி காவல் அதிகாரிகள் அவங்க கை கால் உடைக்கும் போது 11வது ஒரு எந்த தப்பும் செய்யாத ஒருத்தர் காவல் அதிகாரிகள் கண்ணுக்கு தப்பா தெரியும் போது அவங்களோட கை காலையும் உடைக்கப்படுவாங்க. நம்ம இந்திய சட்டத்தைப்படி 100 குற்றவாளிகள் தப்பிக்கலாம், ஆனா ஒரு நல்லவன் கூட தண்டிக்கப்படக்கூடாது. அதுதான் இந்தியன் கான்ஸ்டியூஷனோட மக்கள் மத்தியில் இருக்கும் ஒரே நம்பிக்கை. அந்த ஒரு நம்பிக்கை ஃபாலோ பண்ணணும்னா இவங்களுக்கு சட்ட ரீதியா தண்டனை கொடுக்கணும். இவங்களை கைது செய்யணும், நீதிமன்றம் உத்தரவு கொடுக்கணும். ஆனா சம்மந்தமே இல்லாம இவங்களை என்கவுண்டர் பண்ணா, இவங்க கை காலை உடைச்சா அஜித்குமார் மாதிரி 24 மரணங்கள் மாதிரி இன்னும் 50 மரணங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டு தான் இருக்கும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அது சட்ட ரீதியா செய்தால் மட்டுமே என்னைக்குமே இப்ப அது கரெக்டா இருக்கும், என்கவுண்டர் கரெக்டா இருக்கும், கை கால் உடைக்கிறது கரெக்டா இருக்கும். ஆனா ஃபியூச்சர்ல இதே மாதிரி ஒரு நல்லவனை விசாரிக்கும் போது அவன் எந்த தப்பும் செய்யாம இருந்திருந்தா, அவனை எந்த ஒரு விசாரணையும் ப்ராப்பரா பண்ணாம என்கவுண்டர் பண்ணா, அதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல அவன் நல்லவன் அப்படிங்கிற விஷயம் ப்ரூவ் ஆனா அவரோட லைஃப் அவ்வளோதான் முடிஞ்சது. இந்த மாதிரி தான் என்கவுண்டர் எதுக்குமே சொல்யூஷன் கிடையாது. கை கால் உடைப்பது எதுக்குமே சொல்யூஷன் கிடையாது. சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் இப்போ காவல் அதிகாரிகள் இவங்களோட கேஸுக்கும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது ஆந்திராவில் கைது செய்த இந்த ஒரு இளைஞன் எந்த விதமான நடவடிக்கையும், அதாவது கை கால் உடைக்கிறது, அடிக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள் ஃபாலோ பண்ணாமல் சட்ட ரீதியாக மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. 10 வயது சிறுமிய பட்டப்பகலில் பலாத்காரம், பாலியல் வன்கொடுமை செய்த வடமாநில இளைஞரை காவல் அதிகாரிகள் 14 நாட்களுக்கு அப்புறமா ஆந்திராவில் கைது செஞ்சிருக்காங்க. ஸோ விசாரணையில் அவர் சொன்ன உண்மைகள் என்னென்ன அப்படிங்கிற செய்திகள் வெளியாகியிருக்கு. அவருக்கு என்ன தண்டனை கொடுக்கப்பட போகிறது அப்படிங்கிற செய்தியும் வெளியாகியிருக்கு.
அதாவது ஒரு 14 நாட்களுக்கு முன்பு திருவள்ளூர் கும்மிடிப்பூண்டி ரயில் நிலையத்தில் ஒரு 10 வயது சிறுமி தன்னோட ஸ்கூலை முடிச்சுட்டு ஆஃப் டேல நடந்து வந்திருக்காங்க. கரெக்டாக ஒரு 12:30க்கு வடமாநில இளைஞர் அந்த சிறுமியை பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதியில் அந்த சிறுமியை கடத்தி பாலியல் கொடுமை செஞ்சிருக்காங்க. அப்போ அந்த சிறுமியோட வாயை உடைச்சிருக்காங்க, கத்தக்கூடாதுன்னு. அதுக்கப்புறமா அவரோட நண்பர்கிட்ட ஹிந்தியில் பேசியிருக்காங்க. அதுக்கப்புறமா அந்த சிறுமி அழுந்துக்கிட்டே அவங்க அப்பா கிட்ட அவங்க பாட்டி கிட்ட போயிருக்காங்க. ஸோ அந்த சிறுமிக்கு மருத்துவமனையில் சிகிச்சை கொடுத்து கொண்டு இருக்காங்க. அந்த சிறுமியோட உடல் உறுப்புல இரத்தப்போக்கு அதிகமாக இருப்பதால் இப்போ சென்னையில் ட்ரீட்மெண்ட் செய்யப்பட்டு கொண்டு இருக்கு. தொடர்ந்து 14 நாட்களாக அந்த சிறுமிக்கு ட்ரீட்மெண்ட் செய்யப்பட்டு கொண்டு இருக்கு. 14 நாட்களுக்கு அப்புறமா அந்த பாலியல் கொடுமை செய்த இளைஞன் திருவள்ளூர் காவல் அதிகாரிகள் கைது செஞ்சுருக்காங்க. கைது செய்து அவங்கள விசாரணையில் வச்சுருக்காங்க. ஸோ விசாரணையில் பல பேர் சொல்கிற விஷயம் என்னென்னா, அவங்களோட புகைப்படமும், அதாவது பாலியல் பலாத்காரம் செய்த அந்த இளைஞரோட புகைப்படமும், இந்த சைடு நீங்கள் கைது செய்த புகைப்படமும் ஒரே புகைப்படம் மாதிரி கிடையாது. ரெண்டுமே வேறு வேறு புகைப்படம் மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு டவுட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாலியல் கொடுமை செய்த அந்த இளைஞர் அன்னைக்கு ப்ளூ கலர் டிஷர்ட் போட்டிருந்தாங்க. அதே டிஷர்ட் தான் இத்தனை நாளாக போட்டு இருக்காங்களா? ஸோ இந்த ஒரு கேஸை சீக்கிரமாக முடிப்பதற்காக நீங்கள் இந்த மாதிரி தப்பான ஒருத்தர் கைது செய்கிறீர்களா அப்படிங்கிற கேள்வி பல மடங்கு எழுந்திருக்கு மக்கள் மத்தியில். இப்போ காவல் அதிகாரிகள் அதுக்கான விளக்கத்தையும் கொடுத்துருக்காங்க. அந்த புகைப்படத்தை பாதிக்கப்பட்ட சிறுமி கிட்ட காமிச்சு இவரா அப்படி சொல்லி கன்ஃபார்மும் பண்ணியிருக்காங்க. எஸ் அந்த சிறுமி இவர் தான் அப்படிங்கிற விஷயத்தை கன்ஃபார்மும் பண்ணியிருக்காங்க. அதை தொடர்ந்து இவரை இப்போ காவல் அதிகாரிகள் விசாரணை நடத்தி கொண்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா இன்று பிற்பகல் ஈவினிங் திருவள்ளூர் மகளிர் நீதிமன்றத்தில் இவங்க ஆஜர்படுத்த போறாங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் பல பேர் இவரை என்கவுண்டர் பண்ணுங்க, ஸோ காலை உடைங்க, கையை உடைங்க அப்படி சொல்லி பல பேர் கமெண்ட்லையும் சரி மக்கள் மத்தியிலும் சரி ஒரு டாக் இருக்கு. ஆனால் இவரை என்கவுண்டர் பண்ணா, காலை உடைத்தா, கையை உடைத்தா இது சட்டத்திற்கு எதிரான செயலாக மாறிவிடும். ஸோ ஒரு 10 பேர் குற்றவாளிகள் இருக்காங்க. அந்த குற்றவாளிக்கு கை உடைத்தா, கால் உடைத்தா தான் அவங்க சரியான தண்டனையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி காவல் அதிகாரிகள் அவங்க கை கால் உடைக்கும் போது 11வது ஒரு எந்த தப்பும் செய்யாத ஒருத்தர் காவல் அதிகாரிகள் கண்ணுக்கு தப்பா தெரியும் போது அவங்களோட கை காலையும் உடைக்கப்படுவாங்க. நம்ம இந்திய சட்டத்தைப்படி 100 குற்றவாளிகள் தப்பிக்கலாம், ஆனால் ஒரு நல்லவன் கூட தண்டிக்கப்படக்கூடாது. அதுதான் இந்தியன் கான்ஸ்டியூஷனோட மக்கள் மத்தியில் இருக்கும் ஒரே நம்பிக்கை. அந்த ஒரு நம்பிக்கை ஃபாலோ பண்ணணும்னா இவங்களுக்கு சட்ட ரீதியாக தண்டனை கொடுக்கணும். இவங்களை கைது செய்யணும், நீதிமன்றம் உத்தரவு கொடுக்கணும். ஆனால் சம்மந்தமே இல்லாமல் இவங்களை என்கவுண்டர் பண்ணால், இவங்க கை காலை உடைச்சா அஜித்குமார் மாதிரி 24 மரணங்கள் மாதிரி இன்னும் 50 மரணங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டு தான் இருக்கும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அது சட்ட ரீதியாக செய்தால் மட்டுமே என்னைக்குமே இப்போ அது கரெக்டாக இருக்கும். என்கவுண்டர் கரெக்டாக இருக்கும், கை கால் உடைக்கிறது கரெக்டாக இருக்கும். ஆனால் ஃப்யூச்சரில் இதே மாதிரி ஒரு நல்லவனை விசாரிக்கும் போது அவன் எந்த தப்பும் செய்யாமல் இருந்திருந்தா, அவனை எந்த ஒரு விசாரணையும் ப்ராப்பராக பண்ணாமல் என்கவுண்டர் பண்ணால், அதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் அவன் நல்லவன் அப்படிங்கிற விஷயம் ப்ரூவ் ஆனால் அவரோட லைஃப் அவ்வளோதான் முடிஞ்சது. இந்த மாதிரி தான் என்கவுண்டர் எதுக்குமே சொல்யூஷன் கிடையாது. கை கால் உடைப்பது எதுக்குமே சொல்யூஷன் கிடையாது. சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் இப்போ காவல் அதிகாரிகள் இவங்களோட கேஸுக்கும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது ஆந்திராவில் கைது செய்த இந்த ஒரு இளைஞன் எந்த விதமான நடவடிக்கையும், அதாவது கை கால் உடைக்கிறது, அடிக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள் ஃபாலோ பண்ணாமல் சட்ட ரீதியாக மூவ் பண்ணிட்டு இருக்காங்க.